உங்கள் வாழ்க்கையில் பயம், குழப்பம், கெட்ட கனவுகள் அல்லது காரணமே இல்லாத பயம் உங்களை வாட்டுகிறதா? தீய சக்திகளின் தாக்கத்திலிருந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறதா? இந்த சக்தி வாய்ந்த ஜெபத்தை முழு நம்பிக்கையுடன் சொல்லுங்கள். 13ஆம் நூற்றாண்டில் போர்ச்சுகல் நாட்டில் ஒரு பெண் தீய ஆவிகளின் தொல்லையால் கடும் அவதிப்பட்டார். அவர் தன் வாழ்க்கையை முடிக்க நினைத்த அந்த நேரத்தில் புனித அந்தோனியார் அவர் கனவில் தோன்றி ஒரு காகிதத்தை கொடுத்தார். அதில் ஒரு சிலுவை அடையாளமும் சில வரிகளும் இருந்தன. அந்த ஜெபத்தைச் சொன்ன அடுத்த கணமே அவர் விடுதலையானார். இன்றும் இந்த ஜெபம் புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதம் என்று அழைக்கப்படுகிறது. அற்புதங்களின் புனிதரான புனித அந்தோனியாரின் ஆசீர்வாதமாக வழங்கப்பட்ட இந்த ஜெபம் நம்பிக்கையுடன் சொல்லும்போது எந்த தீய சக்தியும் உங்களை நெருங்க முடியாது. இதை 3 முறை மெதுவாகவும் உருக்கமாகவும் சொல்ல வேண்டும். இதோ ஆண்டவருடைய சிலுவை. பகைவர்களே, தூர ஓடிப்போங்கள். யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புனிதமான வரிகளை உங்கள் வீட்டின் வாசலிலோ அல்லது நீங்கள் படுக்கும் அறையிலோ எழுதி வைக்கலாம். பயம் வரும்போது இதை கூறுங்கள். புனித அந்தோனியார் உங்களை பாதுகாப்பார். பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. புனித அந்தோனியாரின் அருள் என்றும் உங்கள் குடும்பத்தோடு இருப்பதாக. ஆமேன். புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.